இந்திய அணிக்காக முதல் முறையாக களமிறங்கிய சூரியவன்சி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ருத்ரதாண்டவ அதிரடி. முதல் ஆட்டத்திலேயே மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த சூரியவன்சி. கதிகலங்கி போன ஆப்கானிஸ்தான் அணி. பற்றி எறிந்த முதல் ஒருநாள் போட்டி. அதாவது சமீபத்தில்தான் ஐபிஎல் போட்டிகள் முடிவடைந்திருந்தது. அப்படியாக நடந்து முடிந்த இந்த வருட ஐபிஎல் சீசனில் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பாக விளையாடி இந்த வருட ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அணி கைப்பற்றியிருந்தது. அதே சமயம் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு இந்த ஒரு ஐபிஎல் தொடர் என்பது ஏமாற்றம்தான். ஆனாலும் கூட இந்திய அணிக்கு இந்த ஒரு ஐபிஎல் தொடர் என்பது மிகப்பெரிய பிளஸ்ஸாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த வருட ஐபிஎல்லில் சூரியவன்சியின் அதிரடி என்பதை யாராலும் மறக்க முடியாது. நீங்கள் சிஎஸ்கே ரசிகர்களாக இருந்தாலும், ஆர்சிபி ரசிகர்களாக இருந்தாலும், மும்பை ரசிகர்களாக இருந்தாலும், இப்படி ஐபிஎல்லில் எந்த அணியுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சூரியவன்சியின் அதிரடிக்கும் கண்டிப்பாக ரசிகர்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஏனென்றால் வெறும் 14 வயதுடைய சிறுவனான சூரியவன்சியின் அதிரடி ஆட்டம் என்பது இந்த வருட ஐபிஎல்லில் வேற லெவலில் இருந்தது. அதுவும் நடந்து முடிந்த இந்த வருட ஐபிஎல்லில் மொத்தமாக அதிகபட்ச ரன்களை எடுத்ததும் சூரியவன்சி தான். ஆகவே அப்படிப்பட்ட சூரியவன்சி இந்திய அணிக்காக எப்போது களமிறங்குவார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த ஒரு எதிர்பார்ப்பை உடனடியாக பூர்த்தி செய்யும் வகையில் தற்போது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் களமிறக்கி விடப்பட்டார் சூரியவன்சி. ஆமாங்க, நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர் முடிந்த கையோடு இப்போது இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டி மற்றும் ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடி வருகிறது. அப்படியாக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் நம்ம சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கியிருந்தார். சூரியவன்சியும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கியிருந்தனர். அப்படியாக களமிறங்கிய இந்த இருவரில் ஆரம்பம் முதலே அதிரடியில் மிரட்டியிருந்தார் சூரியவன்சி. அதாவது முதல் 13 பந்துகளிலேயே அரை சதத்தை கடந்தார் சூரியவன்சி. அதன் பிறகு 29 பந்துகளில் சதத்தை தொட்டுவிட்டார். அந்தளவுக்கு ஐபிஎல்லில் எங்கே விட்டாரோ அங்கே இருந்தே அதிரடியில் தொடங்கியிருந்தார் இந்த ஒருநாள் போட்டியில். அதுவும் முதல் முறையாக சீனியர் இந்திய அணிக்காக களமிறங்குகிறோம் என்ற அந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் களமிறங்கிய முதல் ஒருநாள் போட்டியிலேயே அடித்து வெளுத்து விட்டார் சூரியவன்சி. அடினாலும் அடி கொஞ்ச நஞ்ச அடியே இல்லைங்க. அதுவும் ஆப்கானிஸ்தான் அணியின் நட்சத்திர பவுலரும் மற்றும் உலக அளவில் நம்பர் 1 ஸ்பின்னருமாக திகழும் ரஷீத் கானின் பந்து வீச்சையே நார் நாராக கிழித்து விட்டார் சூரியவன்சி. அதுவும் ரஷீத் கான் வீசிய போட்டியின் 22வது ஓவரில் மட்டும் அந்த ஓவரில் தொடர்ச்சியாக 4 சிக்சர்கள் மற்றும் 2 பவுண்டரிகள் என விளாசியிருந்தார் சூரியவன்சி. மேலும் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 80 பந்துகளில் 218 ரன்கள் வரை குவித்திருந்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 452 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதாவது இவ்வளவு பெரிய ரன்கள் என்பது மிகப்பெரிய உலக சாதனையாகும். ஆனால் சூரியவன்சியின் அதிரடி என்பது இந்த உலக சாதனையவே சாதாரண ஆட்டம் போல மாற்றிவிட்டது. பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை வெறும் 189 ரன்களில் சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு நடைபெற்ற இத்தகைய பயிற்சி ஆட்டத்திலேயே இந்தளவுக்கு அதிரடி காட்டியிருக்கும் சூரியவன்சி அதிகாரப்பூர்வ போட்டியில் களமிறக்கி விடப்பட்டால் எந்தளவுக்கு அடிப்பார் என்பதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்க, சீனியர் அணிக்காக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே இந்த அடி அடித்திருக்கும் சூரியவன்சியின் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.